अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना अव्वल बैतिन वुदिअ लिन्नासि लल्लज़ी बिबक्का। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ला तज़ालु हादिहिल उम्मा बिखैरिन मा अल्लमू हादिहिल हुर्मत हक़्क़ तअज़ीमिहा फ़इज़ा ज़य्यअू ज़ालिका हलकू। रब्बिश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल्लाहुम्मा सल्लि अलैहि वसल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்ல உம்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து புரிவானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. அவனுடைய அருள்மழையை பொழியச் செய்வானாக, தாராளமாக பொழியச் செய்வானாக. மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உஷ்ணத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் போக்கி அல்லாஹ் வாழக்கூடிய மக்களுடைய மனங்களை குளிரச் செய்வானாக. இவ்வாண்டு யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜை மேற்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜெல்லாம் ஹஜ்ஜம் மப்ரூராக, ஹஜ்ஜம் மக்பூலாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அதே போன்ற பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையானவர்களே, இது எல்லோரும் ஹஜ்ஜிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம். கடந்த ஜும்ஆவில் ஹஜ்ஜி சம்பந்தமான சில செய்திகளை பார்த்தோம். ஹஜ்ஜிக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி செல்லக்கூடிய ஹாஜிகள் புனிதமான மக்காவிற்கு செல்லுவார்கள், காபத்துல்லாவை காணுவார்கள், தவாப் செய்வார்கள், சஈ செய்வார்கள், மொட்டை அடிப்பார்கள், உடுத்திய எஹ்ராமை களைந்து தன்னுடைய இருப்பிடம் செல்வார்கள். இந்த அமல்கள் எல்லாம் எங்கு செய்ய முடியும்? சஈயாக இருக்கட்டும், தவாஃபாக இருக்கட்டும், இதெல்லாம் புனிதமான மக்கமா நகரில் தான் செய்ய முடியும். இங்கே போய் ஏதாவது ஒரு பள்ளிவாசலை சுற்றி வந்தால் நன்மை அப்படின்னா எந்த நன்மையும் கிடையாது. எவ்வளோ சுற்றினாலும் நன்மை கிடையாது. எதை சுற்றினால்தான் நன்மை? காபத்துல்லாவை சுற்றினால்தான், அதை முறையாக சுற்றினால்தான் அதற்குண்டான நன்மைகள், தவாஃபுடைய நன்மைகள் கிடைக்கும்.
உம்ராவுடைய தவாஃபாக இருந்தால் உம்ராவுடைய தவாஃபுடைய நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜுடைய தவாஃபாக இருந்தால் ஹஜ்ஜுடைய தவாஃபுடைய நன்மைகள் கிடைக்கும். அது கஅபத்துல்லாவை சுற்றுவதன் மூலமாக மட்டுமே கிடைக்கும். வேற எதை சுற்றுவதற்கும் இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்காது. தவாஃப் என்ற அமல் கஅபத்துல்லாவில் மட்டுமே நடைபெறக்கூடிய அமல். இந்த அமல் ஆதி காலத்திலிருந்து நடைபெறக்கூடிய அமல். இந்த கஅபத்துல்லா இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கமா நகரம், இந்த மக்கமா நகரத்திற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. பல பெயர்களை குர்ஆனும் சொல்லுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்கமா நகரத்தினுடைய பெயர்களை நமக்கு சொல்லித் தர்றாங்க. மக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள்கள் இருக்கிறது, நிறைய மீனிங் இருக்கிறது. என்றாலும் பெருமக்கள் மக்காவிற்கு குறிப்பாக நமக்கு சொல்லித் தருவாங்க. மக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? அழிக்கக்கூடியது. அழிக்கக்கூடியது. அழிக்கக்கூடியதுன்னா எதை அழிக்கக்கூடியது? பாவங்களை அழிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி அந்த மக்கா என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவம் கரைகள் எல்லாம் போக்கக்கூடிய இடமாக அந்த மக்கமா நகரம் இருப்பதனால் அந்த மக்கமா நகருக்கு மக்கா என்று பெயர் வைப்பதற்குண்டான காரணம் பாவங்களை போக்கக்கூடிய இடம் அது. குர்ஆன் இன்னொரு வார்த்தையை கொண்டு அந்த மக்கமா நகருக்கு பெயர் சொல்லும். பக்கா அப்படிங்கிற பெயரை சொல்லும். பக்கா அப்படிங்கிற பெயரை குர்ஆன் மக்கமா நகருக்கு சொல்லித் தரும். பக்கானா என்ன? பக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள்கள் இருந்தாலும் பெருமக்கள் இந்த பொருளை மிக முக்கியமாக சொல்லித் தருவாங்க. பக்கானா என்ன அப்படின்னா மக்கள் நெருக்கடியாக இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு அர்த்தம். அது நெருக்கடி இல்லாமல் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லையே. இரவு பகலாக மக்களுடைய நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நகரமாகவே அந்த மக்கமா நகரம் இருப்பதனால் அல்லாஹ் அந்த பெயரை குர்ஆனிலே பக்கா அப்படிங்கிற பெயரை கொண்டு என்ன பண்றான்? குர்ஆனிலே அந்த நகரத்துக்கு சொல்லித் தருகிறான். ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்காக வேண்டி சொல்லக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக சென்று நெருக்கடியாக இருப்பதனால் அந்த நகரத்திற்கு அல்லாஹ் பக்கா அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டு குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அருமையான பெருமக்களே, மக்கமா நகரத்தை காபத்துல்லாவை யார் படையெடுத்து காபத்துல்லாவை கைப்பற்ற வேண்டும் என்று எவனாவது ஒரு சர்வதிகாரியோ அல்லது கொடும் செயல் செய்யக்கூடியவனோ காபத்துல்லாவை நோக்கி படையெடுக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த நகரம் அவனை அழித்துவிடும். வரலாறுகள் நிறைய உண்டு, நிறைய வரலாறுகள் உண்டு. குர்ஆன் அந்த காபத்துல்லாவை கைப்பற்ற வந்தக்கூடியவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லித் தரும். அருமையான பெருமக்களே, எந்த அநியாயக்காரனும் உள்ளே நுழைய முடியாது. தஜ்ஜாலும் கியாமத்து நாளையில எங்க உள்ள நுழைய முடியாது? புனித ஹரமான மக்காவிற்கும் நுழைய முடியாது, மதீனாவுக்கும் நுழைய முடியாது. தஜ்ஜாலாலும் முடியாது. யாராலும் எந்த அநியாயக்காரனாலும் காபத்துல்லாவை கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் அது அழிக்கும், அநியாயக்காரர்களை அழிக்கக்கூடிய அது நகரம், பாவங்களை அழிக்கக்கூடிய நகரம். அருமையான பெருமக்களே, அதனால்தான் குர்ஆன் இப்படி சொல்லும். அந்த நகரத்தினுடைய பெயராக வஹாதல் பலதில் அமீன். பலதில் அமீன்னா என்ன அப்படின்னா பாதுகாப்பான நகரம், பாதுகாப்பான ஊரு அப்படின்னு அர்த்தம். பலதுல் அமீன்னா பாதுகாப்பான ஊரு, பாதுகாப்பான இடம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தை லா உக்ஸிமு பிஹாதல் பலத். அல்லாஹ் அந்த ஊரை, மக்கமா நகரத்தை உடைய பெயரை சொல்லி, ஊர் பெயரை சொல்லி அந்த ஊரை சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். அந்த நகரத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். அதே போல வஹாதல் பலதில் அமீன், பாதுகாப்பான ஊர் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னொரு வசனம் நமக்கு சொல்லி தருகிறோம். வமன் தஹலஹு கான ஆமினா. யார் உள்ளே நுழைந்து விட்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். யாரும் எதையும் செய்ய முடியாதுங்க.
யாரும் யாரையும் தாக்க முடியாது, யாரும் யாரையும் என்ன பண்ண முடியாது, எந்த சூழ்ச்சியும் செய்ய முடியாத அமைதியான இடம். யார் உள்ளே நுழைந்து விட்டாரோ அவர் அமைதி பெற்றவராக ஆகிவிடுவார் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, அந்த மக்கமா நகருக்கு இன்னொரு பெயரின் பெருமை என்ன குர்ஆன் ஹதீஸ்ல காண முடிகிறது. அந்த மக்கமா நகருக்கு உம்முல் குரா அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. உம்முல் குரா. அங்க இந்த பெயரில் பெரிய யூனிவர்சிட்டியே இருக்கு. எங்க மக்காவுல உம்முல் குரா யூனிவர்சிட்டினே இருக்கு, பெரிய பல்கலைக்கழகம். உம்முல் குரா அந்த மக்கமா நகருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா உம்முல் குரா என்று பெயரை தாங்கி அந்த ஊர். உம்முல் குரானா என்ன? உம்முல் குரானா உலகத்துடைய நகரங்களினுடைய தாய் அப்படின்னு அர்த்தம். குரா அப்படிங்கிறது ஒரு ஊரு, ஒரு இடம், ஒரு நகரத்துக்கு பெயர் குரா. உம்முல் குரானா நகரத்தினுடைய தாயின் அர்த்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய பூமி தான் மக்கமா நகர் பூமி. அதனால்தான் அதுக்கு உம்முல் குரா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஏன் உம்முல் குரான் அந்த ஊருக்கு பெயரிடப்பட்டது அப்படின்னா, அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்தை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அரிசி எங்க இருந்துச்சு? வகான அர்ஷுஹு அலல் மா. அல்லாஹ்வுடைய அரிசி தண்ணீரில் இருந்ததாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் முதலாக முதல் பூமியாக முதல் இடமாக இந்த உலகத்தை அல்லாஹ் உருவாக்கும் பொழுது அந்த முதல் இடம் என்ன தெரியுமா? மக்கா நகரம். முதல் பூமி, முதல் இடம். அதை தான் அல்லாஹ் குர்ஆனிலே காபத்துல்லாவை பற்றி சொல்லும் பொழுது அவ்வல பைத்தின் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் என்று அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த உலகத்தில் முதலாக அல்லாஹ்வுக்கென்றே கட்டப்பட்ட அவ்வல பைத்தி முதிஅ லின்னாஸ், முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தரும். அருமையான பெருமக்களே, அப்ப முதல் ஊராக அல்லாஹ் மக்காவை உருவாக்கி அதை அப்படியே விரித்தான். வல் அர்ல தஹாஹா, அல்லாஹ் பூமியை விரித்தான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. முதல் நகரமாக அந்த நகரத்தை அல்லாஹ் உருவாக்கி, அந்த நகருக்கு பெயர் உம்முல் குரா என்ற பெயரெல்லாம் என்ன சொல்லப்படக்கூடியதுக்கு காரணம் முதல் நகரமாக, உலகத்திலேயே முதல் ஊராக உருவாகிய இடம்தான் மக்கமா நகரம். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மி நபின்னு சொல்லி பெயர் சொல்லப்படும். உம்மி நபினா என்ன? எழுதுவதற்கும் படிப்பதற்கும் யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை. யார்ட்டையும் போய் நாம உன்னை கற்றுக்கொள்வதற்கு, உன்னை படிப்பதற்கு யார்ட்டையாச்சும் போய் அலிஃப் பா தான் படிப்போம், ஏபிசி இன்னொருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். யாரிடமும் என்ன பண்ணாங்க? படித்தார்களானா? படிக்கல. உம்மி நபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுவது. யாரிடமும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் கற்றுக்கொள்ளவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மி நபின்னு சொன்னதற்கு இன்னொரு விளக்கத்தையும் பெருமக்கள் சொல்லுவாங்க. உம்முல் குரா என்று சொல்லக்கூடிய மக்கமா நகருக்கு பெயர் இருக்கிறது அல்லவா, அந்த உம்முல் குராவில் பிறந்ததனால் உம்முல் குராவை சார்ந்த நபி உம்மி நபின்னு பேர் சொல்றாங்க. உம்முல் குராவில் பிறந்ததுனால மக்கமா நகரமான உம்முல் குரா என்ற பெயரை கொண்ட அந்த ஊர்ல பிறந்ததுனால அந்த உம்முல் குராவில் பிறந்தவர் தான் உம்மி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயரும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அருமையான பெருமக்களே, இந்த புனிதமான நகருக்கு தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் நேரே அங்கே தான் போவாங்க. ஃப்ளைட்டில் இறங்கி ஜித்தால இறங்கி மக்கமா நகருக்கு போவாங்க. ஆனால் இன்னைக்கு ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அது டூரிஸ்ட் பிளேஸ் அல்ல, சுற்றி பார்க்கக்கூடிய இடம் அல்ல, இபாதத் செய்யக்கூடிய இடம். அது அல்லாஹ்வுடைய முதல் பள்ளிவாசலாக உருவாக்கப்பட்ட இடம். எல்லா நபிமார்களும் வந்து சென்ற இடம் அது. நபிமார்களுடைய அடையாளங்கள் இடப்பட்ட இடங்கள் அது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமி அது. இந்த உலகத்தில் நாமெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்றால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கிடைத்த ஏகத்துவம்.
அவர்கள் மூலமாக கிடைத்த அந்த ஏகத்துவத்தை நமக்கு வந்து சேர்த்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபாக்கள் பெருமக்கள் எல்லாம் உருவாகிய பூமி தான் மக்கமா நகரம். அந்த இபாதத் என்ற தக்வா என்ற அடிப்படையில் செல்ல வேண்டுமே தவிர ஜாலியா சுற்றி பார்க்க போறோம் அப்படிங்கிற டூரிஸ்ட் அப்படிங்கிற நிலையில என்னப்படக்கூடாது, நம்முடைய பயணங்கள் இருக்கக்கூடாது. அருமையான பெருமக்களே, அது கண்ணியமான பூமி, அது புனிதமான பூமி. அது அந்த கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அந்த கண்ணியத்தை நாம் காப்பாற்றப்படக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயம் இருக்கும். இந்த மனித சமுதாயம் மூமின்கள் அந்த கண்ணியமான பூமியை சீர்குலைத்து விடுவார்கள் என்றால், கண்ணியத்தை குறைத்து விடுவார்கள் என்றால் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழித்து விடுவான். அப்படின்னா மற்ற இனங்களை போல சர்வசாதாரணமாக நாம் டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற மாதிரி போகாம புனிதமான பூமியை புனிதம் கருதி அங்கு இருக்க வேண்டும். கடந்த வாரம் சொன்னேன், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்காவுக்கு போனாங்கன்னா மக்காவில் தங்க மாட்டாங்க, இபாதத் செய்து விட்டு ஹரமுடைய எல்லைக்கு வெளியே போய் வீட்டில் போய் தங்க எடுத்து ரூம் எடுத்து தங்குவாங்களாம். ஏனென்றால் இங்க ஒரு பாவம் செய்தால், ஒரு நன்மை செய்தால் பல நன்மைகள் கிடைப்பதை போல ஒரு பாவம் செய்தால் பல பாவங்களுக்குண்டான தீமைகளும் எழுதப்படுகின்றன. அருமையான பெருமக்களே, இதனுடைய கண்ணியத்தை காக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழுவோம். அந்த கண்ணியம் குறைக்கப்படும் என்றால் இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தராங்க. கபத்துல்லா மக்கமா நகரம் முதலாக விசிட் செஞ்சவங்க யாரு? முதலாக அங்கு சென்று பார்வையிட்டவர்கள், இபாதத் செய்தவர்கள் யார் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கபத்துல்லாவுக்கு போனாங்க. ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு, இந்தியாவில் இறங்குனாங்க சொர்க்கத்தில் இருந்து அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. இன்னொன்னு, புனிதமான சவுதி அரேபியால தான் அரஃபாவுடைய நகரத்தில் தான் அவங்க இறங்கினாங்க சொர்க்கத்தில் இருந்து அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. எதுவாக இருந்தாலும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப இருக்கக்கூடிய கஅபத்துல்லா இருக்கக்கூடிய மக்கமா நகருக்கு சென்றார்கள். அங்க வரும்பொழுது சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் ரெண்டு கிஃப்ட் கொடுத்து விட்டான் இந்த உலகத்துக்கு. ஒன்னு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு. எங்கேருந்து உள்ள கல் அது சொர்க்கத்தின் கல். யார் மூலமாக இந்த துனியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. இன்னொரு கிஃப்ட் என்ன அப்படின்னா மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கூண்ல இருக்கக்கூடிய கல்லு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி ஒரு கல் மீது நின்று அந்த கஅபத்துல்லாவை கட்டினாங்களே, அவருடைய கால் பாதம் பதிந்து இன்னும் நம்முடைய காட்சி பொருளாக இருக்கிறது. அந்த கல்லும் என்ன கல்லு? சொர்க்கத்துடைய கல். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த இரண்டு கல்களையும் அல்லாஹ் கிஃப்டாக இந்த உலகத்திற்கு கொடுத்து அனுப்பினான். அந்த ரெண்டு கல்லும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த கல். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த கல் கருப்பு கல், ஹஜ்ருல் அஸ்வத், கருப்பு கல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கல் இந்த துன்யாவுக்கு வரக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்துல் பயா, மிக வெண்மையாக இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகான வெண்மையாக இருந்தது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருவாங்க. மனிதர்களுடைய பாவக்கரைகள் பட்டு அது கருப்பாக மாறிவிட்டது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அருமையான பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவாஃபு செஞ்சாங்க. தவாஃபு செய்யறதுக்கு போகும்பொழுது மலக்குமார்கள் சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, யா நபி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இது அல்லாஹ்வுடைய முதல் இல்லம், பள்ளிவாசல், இது தவாஃபு செய்ய போறீங்க, நீங்கள் தான் முதல் மனிதர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடியும் தவாஃப் செய்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் முதல் மனிதர், எனக்கு முன்னாடி யாரு அப்படின்னா, நாங்கள் எல்லாம் இந்த பூமி படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த கஅபத்துல்லாவை, இந்த புனிதமான இடத்தை, இந்த ஆலயத்தை நாங்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மலக்குமார்கள் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தவாஃப் செய்யும் போது என்ன துஆ ஓதுவீங்க? தவாஃப் செய்யக்கூடிய சமயத்தில் என்ன ஓதுவீங்கன்னு கேட்டாங்க.
மலக்குமார்கள் சொன்னாங்க, தவாஃபின் பொழுது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இதை நாங்கள் எங்களுடைய தவாஃபின் பொழுது ஓதுவோம் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஒன்றை சொல்லித் தருகிறேன், அதையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், இனிமேல் தவாஃப் செய்தீர்கள் என்றால் அதையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதையும் சேர்த்து தவாஃபில் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். தன்னுடைய தவாஃபை முடித்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவில் இன்னைக்கு முல்தஸம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறது. காபத்துல்லால முல்தஸம் அப்படிங்கிற ஒரு பகுதி. முல்தஸம்னா என்ன? கட்டி அணைத்தல் அர்த்தம். யாரை போய் கட்டி அணைக்கிறது அப்படின்னா, காபத்துல்லாவை நம்முடைய நெஞ்சுடன் நெஞ்சு வைத்து, முகத்துடன் முகத்தை அதன் மேல் வைத்து மனமுருகி அழுது துவா செய்யக்கூடிய மிக முக்கியமான இடம் இது முல்தஸம் அப்படிங்கிற ஒரு பகுதி. காபத்துல்லாவை சுற்றி சில பகுதிகள் இருக்கின்றன, அது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய பகுதிகள். அது என்னுடைய பயானுடைய இறுதியாக நான் சொல்லுகிறேன். அந்த முல்தஸமை கட்டி அணைத்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, இன்னக தஅலமு சிர்ரி வ அலானியதி, என்னுடைய பகிரங்கமாக உள்ளதையும் மறைவானதையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய், ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அழுது புலம்பி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை பிடித்து துஆ செய்தாங்க. அல்லாஹ் சொன்னான், ஆதமே உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் சொன்னான். உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னான். ரப்பே என் பாவத்தை மன்னித்துட்ட, நீனு என் பாவத்தை நீ மன்னித்துட்ட ரப்பு. இந்த காபத்துல்லாவிற்கு யாரெல்லாம் தவாஃப் செய்ய வருகிறார்களோ, இந்த புனிதமான இடத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ, இந்த முல்தஸமை பிடித்துக் கொண்டு யாரெல்லாம் துஆ செய்கிறார்களோ, அவருடைய துஆக்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு ரப்பு என்ற ஒரு கோரிக்கையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பாவ மன்னிப்பின் போது கேட்ட துஆவுடன் சேர்த்து இந்த மக்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்டாங்க. ரப்பு சொன்னா, இங்க நின்று யார் துஆ செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான். அவ்வளவு புனிதமான இடம் அது. துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களில் மிக முக்கியமானது. அருமையான பெருமக்களே, அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குமார்கள் மினாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. மினாவுக்கு கூட்டிட்டு போய் மலக்குமார்கள் சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, யா நபி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் விரும்பியது கிடைக்கும். இங்க நீங்கள் விரும்பியது கிடைக்கும். இறைவனிடம் எதை விரும்பி நீங்கள் கேட்கிறீர்களோ அது இந்த இடத்தில் கிடைக்கும், மினாவில் கிடைக்கும். நீங்கள் கேட்க வேண்டியது அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள். அங்கேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டிதான் இஸ்திக்பார் செய்துதான் பாவம் மன்னிப்பு தான் தேடினாங்க. அல்லாஹ் அங்கேயும் அவருடைய பாவத்தை மன்னித்தன் என்று சொன்னான். அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு மினா, விரும்பியது கிடைக்கும் இடம் என்று அர்த்தம். அதுக்கு விரும்பியது கிடைக்கக்கூடிய இடம் மினா என்று பொருள். மினா என்ற வார்த்தைக்கு பொருள். அருமையான பெருமக்களே, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி உத்தரவிடுகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் புனிதமான காபத்துல்லாவை கட்டி, ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பே எங்களுடைய இந்த அமலை நீ ஏவினாய், அதை நாங்கள் செய்து முடித்து விட்டோம், நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செஞ்சாங்க. அந்த பூமி, அந்த நகரம், அந்த பூமியானது அது செழிப்பாக ஆகுவதற்கு துஆ செஞ்சாங்க. எங்களுடைய சந்ததிகள் ஒரு நபி உருவாக வேண்டும் என்று துஆ செஞ்சாங்க. அந்த நகரத்தினுடைய பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தாங்க. மக்கமா நகருக்கு நிறைய துஆ செய்தாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்று எல்லாமே கிடைக்கக்கூடிய பூமியாக, எல்லாமே கிடைக்கக்கூடிய வளமுள்ள பூமியாக அந்த மக்கமா நகரம் என்று இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதனுடைய துஆ.
கட்டி முடிச்சாங்க, காபத்துல்லாவை கட்டி முடித்தாங்க. கட்டி முடித்து விட்டு தவாப் செய்வதற்காக வேண்டி துவங்குவதற்காக வேண்டி நிற்கிறாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்கள் கேட்டாங்க, யா நபி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, காபத்துல்லாவை கட்டி முடித்திருக்கிறீர்கள், நீங்கள் தான் முதலாக தவாப் செய்யவில்லை, உங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவாப் செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த நகரம் உருவாக்கப்பட்டவுடன் நாங்கள் இந்த புனிதமான இடத்தை நாங்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மலக்குமார்கள் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன துவா ஓதுவீங்க தவாஃப்ல? நீங்க தவாஃபின் போது என்ன துவா? நாங்கள் வளமையாக ஓதிக்கொண்டிருந்தது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று ஓதிக்கொண்டிருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவாஃப் செய்யும் பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அப்படியா? நான் உங்களுக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன், அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல் அலியுல் அலீம் என்ற வார்த்தையை சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மலக்குமார்களுக்கு சொன்னதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. தவாஃபுல இததாங்க ஓதணும், வேற ஒண்ணு எதை வேண்டாலும் துஆ செய்து கொள்ளலாம். நிறைய புத்தகங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தின் மீது நம்முடைய கவனங்கள் இல்லாமல் நம்முடைய உள்ளங்களில் எது இருக்கிறதோ அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு போய் கேளுங்க. அந்த துஆ நல்ல துஆக்கள் தான். தவாஃபில் ஓதக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கிறது, தஸ்பீஹ் அப்படிங்கிறது, இதைதான் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தராங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், அதுக்கடுத்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அந்த துஆவையும் தவாஃபில் ஓதக்கூடிய துஆ. இந்த இரண்டும் தான் நமக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள். ஆனால் அந்த துஆக்களை ஓதக்கூடாது என்று சொல்லவில்லை. நல்ல மனப்பாடம் பெற்றுட்டு என்ன பண்ணுங்க, நிறைய ஓதுங்க, சரியான உச்சரிப்புடன் ஓதுங்க. அது என்ன பொருளுடன் இருக்கிறதோ அந்த பொருளை உணர்ந்து ஓதுங்க. நம்ம உள்ளங்களில் இருக்கக்கூடிய ரப்புட்ட காபத்துல்லா துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஓதக்கூடியது என்ன? இந்த கலிமாக்கு அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அதே போல மினாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. மினாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மினா அப்படிங்கிறது இன்ன மினா மஸலுர் ரஹம். மினா இருக்குல்ல, அது ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையை போல அப்படின்னு சொன்னாங்க அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கர்ப்பப்பை சின்ன சுருங்கி இப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது குழந்தை பெருசாக 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 கர்ப்பப்பை எப்படி இருக்கு, பெரியதாக அந்த குழந்தைக்கு தகுந்தால் போல் அது விரிந்து கொடுப்பதை போல மினா என்பது சின்ன இடம்தான். ஆனால் அது எத்தனை லட்சம் ஹாஜிகளை உள்ளடக்கிய இடமாக அது மாறுகிறது. அது மினா அப்படிங்கிறது சின்ன இடம்தான். ஆனால் ஹாஜிகள் வந்து குமிய 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 அந்த ஹாஜிகளை அந்த கர்ப்பப்பையை போல விரிவடைந்து அது நகரம் பெரிய நகரமாக உருவாகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கர்ப்பப்பைக்கு உதாரணமாக மினா என்ற இடத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதா ஹமலத் வஸஅஹுல்லாஹ், ஒரு பெண்மணி தன்னுடைய தாயும் அவருடைய வயிற்றில குழந்தையை சுமக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அவருடைய கர்ப்பப்பை அல்லாஹ் விசாலமாக்குவதை போல அந்த பூமியையும் அல்லாஹ் விசாலமாக்குகிறான். அந்த இடத்தை மிதிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மினாவில் தங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபத்துல்லா புனிதமான காபத்துல்லா அதை பார்ப்பதற்கு நன்மை இருக்கிறது, தவாப் செய்தால் நன்மை இருக்கிறது, தொழுதால் நன்மை இருக்கிறது. அங்கு தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உலகத்தில் வேற எந்த பள்ளிவாசலுக்கும் கிடையாது, வேற எந்த பள்ளிவாசலுக்கும் கிடையாது. ஒரு ரக்காத்து தொழுதீங்க அப்படின்னா அந்த ஒரு ரக்காத்து 1,00,000 ரக்காத்துகள் தொழுத நன்மை எங்க கிடைக்கும்? காபத்துல்லாவில் தொழுதால் தான் கிடைக்கும், வேற எங்குமே கிடைக்காது. அதை தவாப் செய்தால் அதற்குண்டான நன்மை ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துகளை அல்லாஹ் புனிதமான காபத்துல்லாவில் மத்தாபில் அல்லாஹ் இறக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தவாப் செய்வதற்கு 60 விதமான ரஹமத்துகள் கிடைக்கின்றன. தவாப் செய்யக்கூடியவங்களுக்கு 60 விதமான
ரஹ்மத்துகள். அங்கே காபத்துல்லாவில் அவங்க நின்று தொழுகக்கூடியவர்களுக்கு 40 விதமான ரஹ்மத்துகளை அல்லாஹ் கிடைக்கப்பெற செய்கிறான். காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? பார்த்தாலே ஒரு பொருளுக்கு நன்மை என்றால் அது காபத்துல்லா மட்டும் தான். அருமையான பெருமக்களே, காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருந்தாலும் நன்மைதான். அதுதான் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் அங்க இல்லை, கிடையாது. அல்லாஹ் அக்கலை. பார்த்தாலே மூமின்கள் பார்த்தாலே நன்மை என்பது அல்லாஹ் அருளை வளமாக ஆக்கி கொடுக்கிறான் பார்த்தாலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த புனிதமான பூமியை பார்க்கக்கூடிய ஆசை எல்லாரும் வைக்கணும். எனக்கு வசதி இல்லைங்க, வசதி இருக்கு இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க ஆசை வையுங்கள், அல்லாஹ் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி தருவான். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்க. ஆசை வைங்க, சின்ன சின்னது. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சேர்த்து வைங்க. புனிதமான காபத்துல்லாவை நான் பார்க்க வேண்டும். டெய்லி 1 ரூபாய் சேமிக்க முடியுமா? சேமிங்க. இல்லை என்ன 10 ரூபாய் சேமிங்க. குறுகிய காலத்தில் அல்லாஹ் உங்களை அழைத்து கொண்டு சென்று விடுவான் அந்த புனிதமான இடத்துக்கு. நியத்து வைக்கணும், துவா செய்யணும். அதுக்குண்டான சின்ன முயற்சியாக, முயற்சி இல்லாமல் நடக்காது. சின்ன முயற்சி. என்னுடைய வருமானத்திலிருந்து டெய்லி 1 ரூபாய், 1 ரூபாய், 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 100 ரூபாய், எவ்வளவு முடியுமோ அதுக்காண்டி சேருங்கள் புனிதமான இல்லத்துக்கு. அல்லாஹ் கொண்டு சென்று விடுவான் உங்களை, அல்லாஹ் கொண்டு சென்று விடுவான். சஹாபாக்களுக்கு அந்த தேட்டம் இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றவுடன் அவர்களுக்கு காபத்துல்லாவை பார்க்க முடியவில்லை, உம்ரா செய்ய முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவு காணுகிறார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சொல்லுவாங்க, ஏன்னா கனவு கண்டேன்னு சொல்லி. காபத்துல்லா சாவி என்னிடம் கொடுக்கப்படுகிறது. தவாப் செய்வதை போல காபத்துல்லா சாவி என்னுடைய கையில் கிடைப்பதை போல, உம்ரா செய்து மொட்டையடிப்பதை போல நான் கனவு கண்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு ஆசை மேலோங்கி விட்டது. காபத்துல்லாவை பார்த்து நாட்கள் ஆகிவிட்டது. உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. யா ரசூலுல்லாஹ், எல்லோரும் கிளம்புங்கள், நானும் கிளம்புகிறேன் என்று சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு இன்னும் கட்டளை இடையிலேன்னு சொன்னாங்க. எனக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு ஒன்று வரலை என்னும். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நபிமார்களுடைய கனவு வஹீதான யா ரசூலுல்லாஹ், நபிமார்களுடைய கனவு வஹீதான யா ரசூலுல்லாஹ், கிளம்புங்கள் என்று சொன்ன. 1600 பேர்கள் மொத்தமாக கிளம்பினார்கள் உடனே. ஆனா காபத்துல்லாவுக்கு உள்ள போகாம ஹுதைபியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. போக முடியல. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உள்ள மக்கமா நகருக்கே போய் பேசுறாங்க தலைவர்கள்ட்ட. அவங்க உள்ளவே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணா அடுத்த வருஷம் வாங்க, உங்களுக்கு உம்ராக்கு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. சஹாபாக்களுக்கு தாங்க முடியல. இவர்களை அடித்து துவசம் செய்தாவது உம்ரா செஞ்சுட்டு வரணும், காபத்துல்லாவை பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லி ஆர்வம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க சொல்லக்கூடிய உடன்படிக்கை கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அதை ஏற்கிற மாதிரி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க, குர்பானி கொடுத்து உங்களுடைய இஹ்ராமை கலைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. குர்பானி கொடுத்துட்டு உங்களுடைய இஹ்ராமை கலைந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் மறு நிமிடமே செய்யக்கூடிய சஹாபாக்கள் காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை, ரசூலுடைய பேச்சை அவர்கள் கேட்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டுட்டு தன்னுடைய கூடாரத்துக்குள்ள வர்றாங்க. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன சோகமா இருக்கிறீங்க, என்ன விஷயம் கேட்கும் பொழுது, நான் சொன்னால் உடனே கேட்கக்கூடிய சஹாபாக்கள் நான் கட்டளையிட்டும் இன்னும் நிறைவேற்றவில்லை. யா ரசூலல்லாஹ், நீங்க கவலைப்படாதீங்க யா ரசூலல்லாஹ், அவங்க காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய ஆசையில் இருக்காங்க யா ரசூலல்லாஹ், அந்த நாட்டம் கிடைக்க வேண்டும் என்ற பேராவலுடன் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். உங்களுடைய பேச்சை மதிக்கவில்லை என்று நினைக்காதீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க முதல்ல குர்பானி கொடுங்க, நீங்க மொட்டை அடிங்க, உங்களுடைய இஹ்ராமை நீங்க கழியுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தாங்க, இஹ்ராமை கழிச்சாங்க, மொட்டை அடிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சோன்னே சஹாபாக்கள் எல்லாருமே செஞ்சிட்டாங்க. மனைவியுடைய ஆலோசனையும் கேட்கணும், நல்ல ஆலோசனைகளை கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தலாம் மனைவியுடைய ஆலோசனை. அருமையானவர்களே, இதே போன்ற புனிதமான காபத்துல்லாவை பார்க்க வேண்டிய ஆசை நமக்கெல்லாம் வேண்டும். இந்த காபத்துல்லாவை பார்ப்பதுதான் நமக்கு பார்த்தாலே நன்மை. அதே போல மஸ்ஜிதுல் நபவியில் அங்க போய் தொழுதால் இங்க 1 லட்சம் நன்மை போல அங்க 50,000 நன்மை. பைத்துல் முகத்தஸ் போய் சொன்னா அங்க போய் தொழுதா அங்கேயும் 50,000 நன்மை. இந்த 3 பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் போய் பயணம் செல்வதற்கும் சொல்லி 3 பள்ளிவாசல்கள் மட்டும்தான் உலகத்துல. வேற எந்த பள்ளிக்கும் இதை விட சிறப்புகள் கிடையாது. பைத்துல் முகத்தஸ்
கயவர்களுடைய கோரப்பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறார்களுடைய காட்சிகளை எல்லாம் நேற்றைய தினம் எல்லோரும் பார்த்திருப்போம். அந்த புனிதமான காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் புனிதமான பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்காக வேண்டி, தன் சொந்த பூமியை மீட்டெடுப்பதற்காக வேண்டி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சொந்த பூமியிலே அகதிகளாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்றால் அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் தான். அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியை தருவானாக, அமைதியை தருவானாக, அச்சமற்ற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக, ஷஹீதானவர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக, வீடின்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைதியும் நிம்மதியும் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் தருவானாக, பைத்துல் முகத்தஸை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவானாக. புனிதமான காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அங்கு நின்றும் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டியும் அவர்கள் செய்யக்கூடிய துவாக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.